இந்த நாள் தான் சீட்டு குலுக்கி போட்ட போது இந்த நாள் வந்தோடனே ஹமானுக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். அதுக்கு காரணம் என்னன்னா, யூத வழக்கத்தின்படி அதார் 13ஆம் தேதி மோசே இறந்த நாள். அதார் 13ஆம் தேதி மோசே இறந்த நாள். அது யூதர்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன, வேதனை கொடுக்கக்கூடிய ஒரு நாள். அவங்களுடைய பெரிய தலைவன் மோசேயை போல வேற தலைவனே கிடையாது. அப்போ அந்த நாளையே தேர்ந்தெடுத்து இந்த யூதர்களையே ஒன்றும் இல்லாமல் நான் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சான். நினச்சதோட மட்டும் இல்லாமல் ராஜா கிட்ட அதுக்கு பர்மிஷனும் வாங்கி அவன் என்ன பண்ணிட்டான், அதை ஒரு லாவாக கொண்டு வந்துட்டான். அந்த செய்தியை கேட்டோன்னே எல்லாருக்கும் வேதனையாக இருந்தது. அப்போ மொர்தெகாய் என்ன சொல்கிறாரு எஸ்தர் கிட்ட, எஸ்தர் தன்னுடைய ஓன் கசின் ஹதாசா கிட்ட சொல்கிறாரு, இதை சொல்லி அனுப்புகிறாரு, இங்கே பாரு, இது மாதிரி நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது, நீ என்ன பண்ணு, ராஜா கிட்ட போய் நீ நமக்காக பரிந்து பேசுன்னு. ஏன்னா இப்போ நீ ராணியாக இருக்கிற, ஒருவேளை நீ சொன்னீன்னா இந்த லாவை ராஜாவால் மாற்ற முடியும்னு. ஆனால் அந்த காலத்தில் ஒரு பெரிய ஒரு லா ஒன்று இருந்தது. ராணி நினச்ச நேரத்தில் ராஜாவோட சமூகத்துக்கு போயிட முடியாது. அப்படி போனாக்கா அந்த அம்மாவோட தலையே துண்டிக்கப்படும். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது. இருந்தாலும் எஸ்தர் என்ன பண்ணிட்டாங்க, மற்றவங்களோட சேர்ந்து உபவாசமாக இருந்து ஜெபிச்சு கர்த்தருடைய சமூகத்தில் என் உயிர் போனாலும் பரவாயில்ல, நான் ராஜாவுடைய சமூகத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே போய் ராஜா கிட்ட ஹமானோட காரியங்களை சொல்லி அவர் ராஜா கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு ராணியை பார்த்து. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்களும் ஹமானும், ராஜாவும் ஹமானும் நான் கொடுக்குற விருந்துக்கு நீங்கள் 2 பேரும் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விருந்துக்கு வரும்போது அவங்க என்ன சொல்லிடுறாங்க, இந்த ஹமான் என்னையும் என் இனத்தாரையும் அழிக்க பார்க்குறான் அப்படின்னு சொன்னோன்னே ராஜா என்ன பண்ணிடுறாரு, அவருக்கு கோபம் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹமான் என்ன பண்ணுறான், இந்த 13ஆம் தேதி எல்லாரையும் அழிக்கிறதோட மட்டும் இல்லாமல் மொர்தெகாயை மாத்திரம் ஒரு பெரிய தூக்கில் தொங்க போடணும்னு சொல்லி தான் வீட்டிலேயே ஒரு பெரிய கேலோஸ், அந்த தூக்கு மரத்தை அவர் உருவாக்கியிருக்கிறாரு. அப்போ அவருடைய சிப்பந்திகள் வந்து சொல்கிறாங்க ராஜா கிட்ட, இவன் மொர்தெகாயை அதில் தொங்க வைக்க பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ராஜா என்ன சொல்லிடுறாரு, ஹமானை அதில் தொங்க போட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துட்றாரு. இந்த கதையில் என்ன பெரிய காரியம்னாக்கா, வேதத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிற அநேக காரியங்கள் இதில் இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும்.